அனைவருக்கும் வணக்கம்ப. தமிழச்சியான சூர்யா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது பல்சுவை இலக்கண வினாக்களினுடைய தொடர்ச்சிப்பா. இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற வினாத்தாளின் எண் 4. வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா, நன்னூலார் காலங்கறந்த பெயரெச்சம் என்று எதனை குறிப்பிடுகின்றார்? வினைத்தொகை. அதாவது காலம் கறந்த இடைநேரா பாருங்க. கறந்த என்றால் மறைந்த என்று பொருள், மறைந்து வந்த. பெயரெச்சம் நமக்கே தெரியும், ஒரு எச்ச வினையானது பெயர் சொல்லை எதிர்பார்த்து கொண்டு இருப்பது. பெயர் சொல்லை கொண்டு நிறைவடைந்தால் அது பெயரெச்சம், வினை சொல்லை கொண்டு நிறைவடைந்தால் வினையெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அவர் என்ன சொல்றாரு, காலம் கறந்த அப்படிங்கிற ஒரு சொல்லை கொண்டு வருகின்றார் நன்னூலார். இப்போ உதாரணமாக கொல் களிறு. அப்போ கொல் என்பது ஒரு வினைச்சொல், அதாவது கொல்கின்ற வேலை நடக்கின்றது. களிறு என்பது பெயர் சொல். இப்போ இந்த வினைச்சொல்லானது எந்த ஒரு காலத்தையும் காட்டவில்லை. உதாரணமாக எப்படி எல்லாம் வரலாம்? அது கொன்ற களிறு இறந்த காலம், கொல்கின்ற களிறு, கொல்லும் களிறு. அப்ப இந்த 3 காலத்தையும் எந்த காலத்தையும் குறிப்பிடாமல் வெறும் வினைச்சொல்லாக மட்டும் நின்று, கொல் என்கின்ற வினைச்சொல்லாக மட்டும் நின்று அதே சமயத்தில் பெயர் சொல்லை கொண்டு நிறைவடைகின்றது. அப்ப காலத்தையும் மறைத்து பெயர் சொல்லையும் கொண்டு நிறைவடைவதனால் இதனை காலம் கறந்த பெயரெச்சம் என்று அவர் கூறுகின்றார். சரிங்களா? அடுத்து, கால் கழி வருதும் என்பது என்ன? இடக்கர் அடக்கல். சில விஷயங்களை நம்ம பொதுப்படையா அல்லது பொது வெளியில பேச முடியாது. அப்ப என்ன செய்வோம்னாக்கும், கொஞ்சம் இடக்கர் அடக்கல் அப்படின்னாக்கும் கொஞ்சம் நாகரிகமாக மறைத்து பேசுவோம். கால் கழுவி வருதும், அதாவது நம்ம தோட்டத்துக்கு போய் வருவது கால் கழுவி வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தோம்னா மரபு சொற்கள்ல அவர் கூறுகின்ற ஒரு வகை இடக்கர் அடக்கல். மங்களம், குழு குறி, இந்த மாதிரியான வகை. அதில் ஒன்று இடக்கர் அடக்கல். அடுத்ததாக, தொல்காப்பியர் குறிப்பிடும் பொருள் கொள்கை எத்தனை? 4. அதாவது நிரல் நிறை, சுண்ணம், அடிமறி மாற்று, மொழி மாற்று ஆகிய 4 வகைகளை குறிக்கின்றார். மொழிக்கு இறுதியில் வரும் மெய்கள் எத்தனை? 11. பீங்கான் இதுக்குரிய ஒரு தனிப்பதிவு நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றப்ப அதனுடைய இணைப்பை இத்தனை இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். அதாவது மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள், மொழி இடை எழுத்துக்கள். அந்த மொழிக்கு இடையில் அமைகின்ற எழுத்துக்களை நம்ம மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெய்மயக்கமும் 2 வகையா, தன்னோடு ஒத்து போவது, பிற எழுத்துக்களோடு ஒத்து போவது என்று. ஆக இது குறித்த தனி பதிவு நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றது. அந்த இணைப்பை திறன் இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். பீங்கான் என்ற சொல் எம்மொழி சொல், சீன மொழி சொல். கலிப்பாவிற்கு உரிய உறுப்புகள் எத்தனை? 5. அதாவது தரவு, தாழிசை, தனிச்சொல், அராகம், அம்போதரங்கம் ஆகிய 5 உறுப்புகள். பால் விகுதி காட்டாத வினை முற்றுக்களை உடைய தென் திராவிட மொழி எது? மலையாளம். ஒரு சொல் ஒரு வயின் நின்றும் பல வயின் நின்றும் பொருள் தரின் அது என்ன அணி? தீவக அணி. எப்படி? தீவகம் என்றால் விளக்குன்னு அர்த்தம். ஒரு அறையில ஒரு மூலையில் வைக்கப்பட்ட விளக்கானது எப்படி அறை முழுவதும் வெளிச்சத்தை தருமோ அது போன்று செயலில் இருக்கின்ற ஒரு சொல்லானது அந்த செயல் முழுவதும் பரவி நின்று பொருளை தருவது. சரிங்களா? தமிழ் மொழியானது எதிரொலி சொற்களை எந்த மொழியிலிருந்து பெற்றது? சிங்கள மொழியிலிருந்து பெற்றது. திருந்திய திராவிட மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை? 6. கண்ணிமை நொடியென அவ்விய மாத்திரை என்று கூறும் இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். அதாவது இயல்பாக கண் இமைப்பது, அதே சமயத்தில் இயல்பாக விரல் நொடிப்பது, அதுவே மாத்திரை என்று தொல்காப்பியர் கூறுகின்றார். ஓ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? எருது. ப ம என்பன எவ்வகை ஒலிகள்? ஈரிதழ் ஒலிகள். எப்படி? 2 இதழ்களையும் சொல்லி பாருங்க. ப சொன்னோம்னா 2 இதழ்கள் ஒட்டி கொண்டு அதிலிருந்து பிறக்கின்ற ஒலி ம, அப்ப 2 இதழ்கள் ஒட்டி கொண்டு. சரிங்களா? அடுத்து, குடக்கு என்னும் சொல் உணர்த்தும் பொருள் மேற்கு. தொல்காப்பியத்தில் மரபு என்று பெயர் கொண்டு முடியும் இயல்கள் எத்தனை? 3. அதாவது மொழிமரபு, தொகை மரபு, விழிமரபு. சரிங்களா? அடுத்து, அடிதோறும் 2ஆம் எழுத்து ஒன்றி வருமாறு அமையும் தொடையின் பெயர் என்ன? எதுகை தொடை. வஞ்சிப்பாவிற்கு உரிய ஓசை எது? தூங்கல் ஓசை.
இழும் என்ற ஒளியுடன் சொற்களை புணர்த்தி விழுமிய பொருள்களை பாடும் வனப்பு எது? தோல். அதாவது தொல்காப்பியர் வனப்புகள் 8 அப்படிங்கிறாரு. எண் வகை வனப்பு. தொன்மை, தோல், விருந்து, புலன், இழைபு, இயைபு இதெல்லாம் சொல்றார். ஒவ்வொன்றுக்கும் உரிய பொருள்கள் என்னென்ன, அவற்றுக்குரிய சான்று நூல்கள் என்னென்ன, இது குறித்த தனி பதிவு நம்முடைய வலையொலி பக்கத்தில் இருக்கின்ற. இப்ப அவருடைய இணைப்பை இத்தனை இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். கல் தோன்றி மண் தோன்ற காலத்து வாழொடு முன் தோன்றி மூத்தக்குடி என்ற எடுத்துக்காட்டு செய்யுள் இடம்பெற்ற நூல் எது? புறப்பொருள் வெண்பா மாலை. தன்மை அணியின் வேறு பெயர் என்ன? இயல்பு நவிர்ச்சி அணி. அர்த்தம் இயல்பு நவிர்ச்சி. நவிர்ச்சினா கூறுதல். இயல்பு என்றால் இயல்பானது. அப்போ உள்ளதை உள்ளவாறே கூறுகின்ற அணி தன்மை அணி. அதனுடைய வேறு பெயர் இயல்பு நவிர்ச்சி அணி. ஒரு வகை சொற்றொடர் பல பொருள் சொற்றொடர் பெற்றி தெரிதர வருவது எந்த அணி? சிலேடை அணி. ஒரு சொல் இருக்கும், ஆனால் அதற்கு பல பொருள்கள் இருக்கும். அப்படிப்பட்ட அணி சிலேடை அணி. பவனந்தியார் கூறும் சார்பெழுத்துக்கள் எத்தனை? 10. ஏமா தொல்காப்பியர் 3 தான் சொல்கின்றார் சார்பெழுத்துக்கள். ஆனால் பவனந்தியார் அதனை விரித்து 10ஆக கூறுகின்றார். சரிங்களா? உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், அப்புறம் 4 வகை குறுக்கங்கள். சரிங்களா? அடுத்து பாடினவன் என்பதில் உள்ள இன் என்பது என்ன? சாரியை. பாடாந்திணை உள்ள துறைகள் எத்தனை? 48. பழைய காலத்தில் இருந்த எண்ணெய் என்ற சொல் இன்று என்ன வகையான பொருள் மாற்றம் பெற்றுள்ளது? பொது பொருள் பேற்றினை பெற்றிருக்கின்றது. யார் என்னும் வினாச்சொல் உணர்த்தும் திணை அல்லது பால் பகுப்புகள் என்ன? யார் என்னும் வினாச்சொல் உயர்திணையில் மட்டும்தான் இடம்பெறும். அதே சமயம் அது காட்டுகின்ற பால் பகுப்புகள் 3 பால்கள், அதாவது உயர்திணைக்குரிய 3 பால்கள். ஆண்பால், பெண்பால், பலர்பால் ஆகிய 3 பால்களுக்கும் அது உணர்த்தி வரும். மூல நூலுக்கு நூலாசிரியரே உரை எழுதும் வழக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? ஐயனார் இதனார். அதாவது புறப்பொருள் வெண்பா மாலை இயற்றியவர். மொழி நூல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? என்கின்ற மு வரதராசனார் அவர்கள். கணவன் இறந்த பின் மனைவி கைமை நோன்பு நோட்டலை சுட்டும் துறை யாது? தாபத நிலை. பாத்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பா மாலையில் ஐயனார் இதனார் அவர்கள் காட்டுகின்றார். அதே போன்று இது பாத்தீங்கன்னா 4 வகையான திணைகள், அதாவது துறைகள் இருக்குப்பா. ஒவ்வொன்றுக்குமான பொருள் வேறுபாடு. ஒரே மாதிரியான பேர் தபுதார நிலைன்னு இருக்கும். அப்ப கணவன் கை நோன்பு, கைமை நோன்பு ஏற்பது. பாத்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு தனி பதிவு நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கு. அதாவது ஒரே பெயர் கொண்ட வேறு வேறு துறைகள் கொண்ட வேறு வேறு திணைகளில் இடம்பெறுகின்ற என்கின்ற அடிப்படையில் இந்த பதிவு அமைந்திருக்கும். சரிங்களா? அதனுடைய இணைப்பை திணை இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். சரிங்களா? ஆக இலக்கணம் சார்ந்த பல்சுவை இலக்கண வினாக்கள் என்கின்ற அடிப்படையில் 4வது வினாத்தாள் பார்த்தோம். இங்க நம்ம பார்த்த கருத்துக்களுடைய தொடர்போட இருக்கின்ற வீடியோக்கள் லிங்கை இணைக்கின்றேன், அவற்றை இணைத்து படியுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.